நம்மளோட சேனல்ல இந்தியன் வெப் சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம படல்டி ரிஷியோட பார்ட் 1 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீ நம்மளோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. சரி வாங்க கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல பங்கஜ் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரான். அப்ப அவனோட ஒய்ஃப் ஷில்பா அவனை பார்த்து, என்னாச்சுங்க இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கீங்க, நான் என்ன பண்ணட்டும், இன்னைக்கு ஆபீஸ்ல ஏகப்பட்ட ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு, இப்படி கஷ்டப்படுறதுக்கு பேசாம வேற வேலைக்கு ட்ரை பண்ணலாம் இல்லைங்க. என்ன ஷில்பா புரிஞ்சுக்காம பேசுற, சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம், இதுல எங்க இருந்து இன்னொரு கம்பெனிக்கு போக முடியும். உனக்கு தெரியல என்னோட மாமா அமெரிக்கால இருக்காருன்னு, நாமளும் அவர் கூட அமெரிக்கா போயிட்டேன்னா அப்புறம் லட்சமா சம்பாதிக்கலாம். எனக்கு உங்க திறமை மேல முழு நம்பிக்கை இருக்குங்க, நாமளும் கண்டிப்பா அமெரிக்கா போவோம், நீங்க போய் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சோ இப்ப பங்கஜ் அவனோட மனைவி ஷில்பா அவன் சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும் போது அமெரிக்கால இருக்க அவனோட மாமா கால் பண்ணுவாரு. சொல்லுங்க மாமா, எப்படி இருக்கீங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் ஷில்பா உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீங்களே கால் பண்ணிட்டீங்க. நான் நல்லா இருக்கேன்ப்பா. அப்புறம் நான் எதுக்காக கால் பண்ணேன்னா, நாங்க அடுத்த வாரம் இந்தியா வரோம், அப்படியே சுமித்க்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அங்கேயே கல்யாணம் பண்ணிடலான்னு இருக்கேன். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க மாமா, சுமித்க்கு சூப்பரா ஒரு பொண்ணா பார்த்து ஜாம்னு கல்யாணம் பண்ணிடலாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் பங்கஜ், மருமகளை நான் கேட்டதை சொல்லு, இன்னும் ஒரு வாரத்துல நாங்க இங்க இருப்போம், அப்ப நான் போன வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாரு. என்னாச்சுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? உனக்கு தெரியுமா ஷில்பா, என்னோட அமெரிக்கா மாமாவோ அவரோட பையனும் நம்ம வீட்டுக்கு வராங்க, எப்படியாச்சும் நம்ம அவங்கள பிடிச்சி அமெரிக்கா போயிட்டோம்னா நம்ம லைஃப் செட்டில் ஆயிடும். அப்படியே நம்ம சுமித்க்கும் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம். அவனுக்கு கல்யாணம் பண்றதுக்காக தான் மாமா அமெரிக்கால இருந்தே வராரு. என்னங்க என் சித்தி பொண்ணு நேஹா இருக்கல்ல, பேசாம அவளை சுமித்க்கு பேசி முடிச்சா என்ன? யாரு நம்ம நேஹாவா? ஆமா, அவன் நல்லா படிச்சவ, அது மட்டும் இல்ல பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் இருப்பா. என்னோட மாமாக்கு அவளை கண்டிப்பா பிடிக்கும், பேசாம அவளே சுமித்க்கு பேசி முடிச்சிட வேண்டியதுதான். ஆமாங்க, சித்தப்பா இறந்ததுக்கு அப்புறம் சித்தி அவனும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது நம்மளோட கடமை தானே. நீ என்ன பாத்துக்கிட்டே இரு ஷில்பா, கூடிய சீக்கிரம் நம்ம 2 பேரும் அமெரிக்கா போய் செட்டில் ஆக தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷில்பாவை நேரா பங்கஜ் அவனோட பெட்ரூம் கூட்டி போய் சும்மா வேற ஏதாவது மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி இவங்க 2 பேரும் என்ஜாய் பண்ற இந்த சீன்ஸ் எல்லாத்தையும் செம்ம ஹாட்டாவே இந்த சீரிஸ்ல எடுத்து வச்சிருப்பாங்க. அதனால 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் இந்த வெப் சீரிஸை பாருங்க. சோ இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ஷில்பா அவங்க வீட்டு வேலைக்காரி கமலி கூட பேசிட்டு இருக்கதை நமக்கு காட்டுறாங்க. 2 நாளா எங்கடி போன, நீ இல்லாம எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா, நான் என்னக்கா பண்ணட்டும், என் புருஷன் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு, அதான் நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். என்னடி வளர்ற, உன் புருஷன் வெளியூர் போனதுக்கும் நீ லீவ் போட்டதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன ஷில்பாக்கா புரியாம பேசுறீங்க? என் புருஷன் ஊர்ல இல்லாதனால என் லவ்வர் கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தேன். இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் எப்பயாச்சும் தான் கிடைக்கும், அதை எப்படி நழுவ விட முடியும்னு சொல்லுங்க. சரி என்னவோ, அவர் மாமா அடுத்த வாரம் ஃபாரின்ல இருந்து வராரு, இப்படி அடிக்கடி லீவ் போடாத, என்ன புரிஞ்சுதா? நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்கக்கா, இனிமேட்டு நான் கரெக்ட் டயத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கமலி ஷில்பாவை கிட்ட கொடுத்த ட்ரெஸ் எல்லாத்தையும் ஒன்னு எடுத்து துவைக்க ஆரம்பிக்கிறா. அந்த துணியில ஷில்பாவோட பிராவும் இருக்கு. அதை பாக்குற கமலி, இந்த பிரா பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு, இதை நான் போட்டுக்கிட்டா கண்டிப்பா என்னோட ஆளு என்ன சுத்தி வருவான். சோ இப்ப கமலியும் ஷில்பாவுக்கு தெரியாம அந்த பிராவை எடுத்துக்கிட்டு அங்க இருந்தா வீட்டுக்கு கிளம்புறா. சோ இப்ப அதே நேரத்துல கமலியோட வீட்டுக்கு வர அவளோட லவ்வரும் அவனோட ஃப்ரெண்டும் கமலி ஷில்பாவோட பிராவை போட்டுக்கிட்டா பாக்குறாங்க. சும்மா சொல்லக்கூடாது கமலி, நீ இன்னைக்கு பாக்குறதுக்கு எவ்வளவு ஹாட்டா இருக்கு தெரியுமா, உன்னை பார்க்கும் போது எங்களால எங்க மூட கண்ட்ரோலே பண்ண முடியல, நீங்க 2 பேரும் அங்கேயே என்ன பேசிட்டு தான் இருப்பீங்களா இல்ல வேற ஏதாச்சும் பண்ணுவீங்களா அப்படின்னு கமலி கேட்க, அந்த பசங்க 2 பேரும் சேர்ந்து கமலி கூட சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கமலியும் அவங்க 2 பேருக்கும் ரொம்ப நல்லாவே கம்பெனி கொடுப்பா. இப்படி இவங்க 3 பேர் என்ஜாய் பண்ற இந்த சீன்ஸ் எல்லாமே செம ஹாட்டாவே எடுத்து வச்சிருப்பாங்க. அதனால நீங்க 18 வயசுக்கு மேல இருந்தா மட்டும் இந்த வெப் சீரிஸை பாருங்க. சோ இப்ப கட் பண்ண அடுத்த சீன்ல அமெரிக்கால இருந்து பங்கஜோட மாமாவும் அவரோட பையன் சுமித்தும் பங்கஜோட வீட்டுக்கு வராங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கிராமத்துக்கு வந்து உன்னை மீட் பண்றது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அமெரிக்காவுக்கு இந்த கிராமத்துல அவ்வளவு வசதி இல்லைனாலும் உங்களுக்கு எங்க கிராமம் கண்டிப்பா பிடிக்குமாமா. ஆமா பங்கஜனா, அமெரிக்கால எங்க பார்த்தாலும் அழகழகா பண்ணிட்டு இருப்பாங்க, உங்க கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். சரி மாமா, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, டிராவல் பண்ணதுல டயர்டா இருப்பீங்க, நான் உங்களுக்காக சாப்பாடு தயார் பண்ணி வைக்கிறேன். சோ இப்ப அன்னைக்கு நைட்டு பங்கஜ் வீட்டுல எல்லாரும் ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்கதை நம்ம காட்டுறாங்க. அப்புறம் மாமா, அமெரிக்கா லைஃப் எல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லாவே இருக்குப்பா. இப்ப இந்த கோவிலுக்கு அப்புறம் இப்பதான் எல்லாமே பழையபடி மாறிட்டு வருது. ஆமா, உங்களுக்கு தெரியுமா, நான் கூட என்னோட ஆபீஸ் மூலமா அமெரிக்கா வரதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இன்னும் எதுவும் செட் ஆகல. இங்க பாருங்க பங்கஜனா, பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கோடிங் கத்துக்கோங்க, அப்படி பண்ணீங்கன்னா அமெரிக்கால உங்களுக்கு வேலை கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்கு. பங்கஜ், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உன்னையும் என் மருமக ஷில்பாவையும் அமெரிக்கா கூட்டிட்டு போக வேண்டியது என்னோட பொறுப்பு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் உன்கிட்ட நம்ம சுமித்க்கு ஒரு நல்ல பொண்ணா பார்க்க சொன்னால அந்த விஷயம் என்னாச்சு? மாமா, என் தங்கச்சி நீங்க இருக்கல்ல, அவன் நல்லா படிச்சவ, அது மட்டும் இல்ல பார்க்க ரொம்ப அழகா இருப்பா, உங்களுக்கு ஏத்த மருமகளா நடந்துப்பா. எங்க பாருமா ஷில்பா, நான் இப்படி சொல்றேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காத, நான் சுமித்க்கு மாடர்னான ஒரு பொண்ணா பாக்குறேன். ஏன்னா கிராமத்துல இருக்க பொண்ணு அமெரிக்காவுக்கு வந்து எங்க கூட வாழ செட் ஆக மாட்டா. ஏன்னா இந்த கிராமத்து பொண்ணுங்களுக்கு இந்த கிராமத்தை விட்டா வெளி உலகம் என்னன்னே தெரியாது. அப்ப நம்ம பங்கஜ் மாமா, இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சுமித்க்கு நல்ல மாடர்னான ஒரு பொண்ணா பாக்கலாம், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சோ இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பங்கஜ் அவனோட மனைவி ஷில்பா கிட்ட வந்து, நீ எதுக்காக இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க, மாமா வயசுல பெரியவரு, உன்னை இன்சல்ட் பண்ணுங்கிறது அவரோட நோக்கம் இல்ல. இல்ல பாத்தீங்கல்ல அவர் எப்படி பேசுறாருன்னு, கிராமத்து பொண்ணுங்கன்னா அவருக்கு இலக்கரமா போச்சா, அவர் நம்ம ஊரை விட்டு அமெரிக்கா போய் செட்டில் ஆனதுனால ஃபாரினர் ஆயிட்டாரா என்ன? கொஞ்சம் மெதுவா பேச ஷில்பா, மாமா காதுல விழுந்து தொலைக்க போகுது.
விழுது. விழுந்தாவட்டும், எனக்கு என்ன, எனக்கு ஒன்னும் அவரை பார்த்து பயம் இல்ல. இங்க பாரு ஷில்பா, என்னோட மாமா அமெரிக்கால இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் கிராமத்துக்காரங்க தான். இதெல்லாம் நீ ஒன்னும் பெருசுப்படுத்தாத. நம்ம அவரை வச்சுதான் அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆக போறோம். சரி, நீங்க எப்பவுமே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் வரேன். சோ இப்ப பங்கஜ் அங்க இருந்து போனதும் ஷில்பா நேரா மாமா தூங்கிட்டு இருக்க அவரோட ரூமுக்கு போறா. கிராமத்தை சேர்ந்த பொண்ணுங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? நீங்க பெருமையா சொல்லிக்கிற அந்த மாடர்ன் பொண்ணுங்களுக்கும் நாங்க எந்த விதத்திலையும் சலச்சவங்க இல்ல அப்படின்னு உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். இந்த ஷில்பா என்ன பண்ண போறான்னு பொறுத்திருந்து பாருங்க மாமா. சோ இப்ப அங்க இருந்து வர நம்ம ஹீரோயின் ஷில்பா அவ புருஷன் பங்கஜ் கூட சும்மா பேரலால செம்மையா சத்தம் போட்டுக்கிட்டே மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்படி நம்ம ஷில்பாவும் பங்கஜ் என்ஜாய் பண்ற இந்த சீன்ஸ் எல்லாத்தையும் செம்ம டெம்டிங்காவே இந்த சீரிஸ்ல எடுத்து வச்சிருப்பாங்க. அதனால நீங்க 12 வயசுக்கு மேல மட்டும் இந்த வெப் சீரிஸை பாருங்க. இப்படி நம்ம பங்கஜ ஷில்பாவும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காது. பங்கஜோட மாமா கொஞ்சம் எந்த ரசிச்சுட்டு இருப்பாரு. நான் உன்னை தப்ப இடப்படுக்க மருமகளே, உன்னோட இந்த அழகுக்கு முன்னாடி எந்த மாடர்ன் கேர்ள்ஸா இருந்தாலும் தோத்துருவாங்க. எப்படியாச்சும் இதே மாதிரி கூட சீக்கிரமே நானும் உன்னை என் ஆசை தெரிய அனுபவிக்கணும். சோ இப்ப கட் பண்ண அடுத்த சீன்ல ஷில்பா அவங்க வீட்டு வேலைக்காரி கமலை கூப்பிட்டு அவளுக்கு பணம் கொடுப்பா. இங்க பாரு கமலி, நான் சொல்றது மட்டும் நீ கேட்டு நடந்தா இதை விட உனக்கு இன்னும் அதிகமா பணம் தரேன். சோ இப்ப ஷில்பா கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்ட கமலி, அக்கா உங்களுக்காக நான் என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க. ஊர்ல இருந்து வந்திருக்க அவரோட மாமா கண்ணி கிராமத்தை சேர்ந்த நம்ம சிட்டில இருக்க பொண்ணுங்களுக்கு சலைச்சவங்க புரிய வைக்கணும். அவரோட பையன் சுமிக்கு நான் புரிய வைக்கிறேன். சோ இப்ப பணத்தை வாங்கிட்டு கமலியோ மாமாவோட ரூமுக்கு போய் அவரை செடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த வேலைக்காரி கமலி பார்க்க செமையா இருக்கா. எப்படியாச்சும் நீங்க நைட் அவ கூட என்ஜாய் பண்ணியே ஆகணும். இப்ப அதே நேரத்துல வீட்டுக்கு வர சுமிக் டேபிள்ல இருக்க ஷில்பாவோட போன் ரிங் ஆகிறத பாக்குறான். ரைட்டு, ஷில்பா நீயோட போன் தானே, ஏதாச்சும் முக்கியமான காலம் இருக்க போது இதை கொண்டு போய் அண்ணி கிட்ட கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்துக்கிட்டு நேரம் ஷில்பாவோட பெட்ரூமுக்கு வரான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் ஷில்பா பின்னாடி திரும்பி நின்றுட்டு இருப்பா. அவரோட பிராவோட ஹூக்க போடுறதுக்காக பங்கஜுக்கு போடுவா. பங்கஜுக்கு பதிலா அங்க வர சுமித் அவன் அண்ணி ஷில்பாக்கு ஹூக்க மாட்டி விடுவான். அதுக்கப்புறம் அவன் தான் அண்ணியோட மேலகையா பார்த்து ரசிச்சுக்கிட்டு அதே இடத்துல நின்றுட்டு இருப்பான். இப்ப சுமித்தை பாக்குற ஷில்பா பயங்கரமா ஷாக் ஆகுறா. சுமித் நீயா, நீ என்ன பண்ற? நான் உன் அண்ணன் பங்கஜ்னு நினைச்சேன். நீ அது ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு போன் வந்துச்சு அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு சுமித் போனை அவன் அண்ணி ஷில்பா கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். சோ இப்ப கட் பண்ண அன்னைக்கு ராத்திரி கமலி ஷில்பா அவர்கிட்ட சொன்ன மாதிரி மாமாவோட பெட்ரூம்க்கு வந்து அவர்கிட்ட டபுள் மீனிங்ல பேச ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீன் ரொம்பவே ஹாட்டா எடுத்து வச்சிருப்பாங்க. அதனால 18 வயசுக்கு மேல இருக்க மட்டும் இந்த வெப் சீரிஸ பாருங்க. இப்ப அதே நேரத்துல நம்ம சுமித் அவன் அண்ணி ஷில்பாவை பாக்கிறதுக்காக அவரோட பெட்ரூம்க்கு வரான். அண்ணி ஐம் ரியலி சாரி, இன்னைக்கு காலையில நான் அவங்க போன் கொடுக்கறதுக்காக தான் உங்க பெட்ரூம்க்கு வந்தேன். ஆனா நீ எங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்ததை நான் கவனிக்கல. பரவாயில்ல சுமித், இதுல என்ன இருக்கு? அமெரிக்கால நீ என்னை விட ரொம்ப அழகான பொண்ணுங்க எல்லாரையும் பாத்திருப்ப. அவங்களை கம்பேர் பண்ணா கிராமத்தை சேர்ந்தனா ஒண்ணுமே இல்ல. இல்ல நீ உண்மையை சொல்லணும்னா நீங்க பார்க்க ரொம்பவே ஹாட்டா இருக்கீங்க. எந்த ஒரு ஃபாரின் பொண்ணாலையும் உங்க அழகுக்கு ஈடு கொடுக்கவே முடியாது. சொல்ல போனா உங்களை அப்படி பார்த்ததுல இருந்து என்னால நிம்மதியா தூக்க கூட முடியல. எனக்கு நீங்க வேணும், நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுமித் ஷில்பாவை பிடிச்சி சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஷில்பாவும் சுமித்க்கு ரொம்ப நல்லாவே கம்பெனி கொடுப்பா. இப்படி இவங்க 2 பேரும் என்ஜாய் பண்ற இந்த சீன்ஸ் எல்லாத்தையும் செம ஹாட்டாவே இந்த சீரிஸ்ல எடுத்து வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஷில்பா கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். அதனால மறக்காம 18 வயசுக்கு மேல இருக்க மட்டும் இந்த வெப் சீரிஸ பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. கூடிய சீக்கிரமே இந்த வெப் சீரிஸோட பார்ட் ரிவ்யூ நம்மளோட சேனல்ல பாத்துடலாம்.